ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிறகடி ஆசை சீரியல் அப்புறமா என்னென்னு பார்ப்போம். நம்ம ரோஹிணி வீட்டில் எல்லாம் அவங்க மாமா எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எல்லாருமே வெளியில் பாட்டி வீட்டு திணையில் வெளியில் உட்காந்துருக்காங்க கட்டெல்லாம் போட்டுட்டு. அன்னார் வந்து வெத்தலை பாக்கு கொடுக்குறாங்க. இந்த ஓவரால் வெத்தலை மடித்து போட்டுட்டு இருக்கும்போது அன்னார் அவங்க மாமாவும் வர்றாங்க. அம்மா ரோஹிணி இந்தாம்மா மாமாவுக்கு வெத்தலை கொடுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க ஆண்டி இந்தாங்க மாமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கொடுக்குறாங்க. அவர் வெத்தலையெல்லாம் எடுக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்காக வெத்தலை ஃபுல்லாமே பாஸ் ஆகுது. எல்லாருமே வெத்தலை பாக்கு சுண்ணாம்பெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ மலேசியா மாமாவும் போடுறாரு. அதை பார்த்துட்டு முத்து வந்துட்டு பரவாயில்லையே மலேசியா மாமா வெத்தலைன்னு நல்லா கரெக்டாக நேக்காக மடித்து போடுறீங்களே பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. இதில் என்னப்பா இருக்குது, வெத்தலை எல்லா ஊர்லேயும் தான் கிடைக்கிது, அதுலேயும் கும்பகோணம் வெத்தலை இருக்கே அப்பப்பா அதை அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. மலேசியாவில் கூட கும்பகோணம் வெத்தலைலாம் கிடைக்கும். வெத்தலையை இந்த மாதிரி மடித்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதுலேயே மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு வெத்தலை போட்டு இருக்கே அது பெரிய அருமை அப்படிங்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தியா எப்போ பார்த்தாலும் இவர் ஆட்டுக்கறியை பற்றியே பேசிகிட்டே இருக்காருடா அப்படின்னு சொல்லி முத்து ஃப்ரெண்டுகிட்ட பக்கத்தில் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ரோஹிணி வந்து பேசுகிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ரோஹிணியோட அவங்க அப்பாவும் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜயா பேசவும் அவங்க சொல்கிறாங்க, இருக்கலாம்ப்பா, ஆனால் ரோஹிணிக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் கோவம் மனஸ்தாபம் யாருக்கு தான் இருக்காது. பெத்த பொண்ணு வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா, ஆனால் அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் அது வந்து பார்த்துக்க ஆள் இல்லாமல் இறந்துட்டாங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சமாக இறந்தா, ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தா, ரத்தமாக வாந்தி எடுத்தா, அதுவும் பக்கெட்டாக அவள் எடுத்தா வாந்தியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன இவர் எப்போ பார்த்தாலும் பக்கெட்டில் பிடிக்கலாங்கிறாரு, ரத்தங்கிறாரு, கடிங்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேசி பார்க்குறாங்க. அவள் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயும் அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் அவங்க அப்பா. ஸோ அந்த கோவம் யாருக்குனாலும் இருக்க தானே செய்யும். அதனால தான் ரோஹிணி பாப்பா வந்து அவங்க அப்பா கூட பேசவே மாட்டேங்கிறா. அவங்க அப்பாவுக்கு இப்போயுமே ஆசை தான் அவங்க பொண்ணு கூட பேசணும், அவள் பொண்ணு கூட பழகணும், அவள் பொண்ணை தாங்க கூட வச்சுக்கிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசை தான். ஆனால் ரோஹிணி பாப்பா தான் ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதேவும் அதுக்கடுத்து அங்கே ரோஹிணிக்கு ஃபோன் வருது. அவங்க அம்மா தான் ஃபோன் போடுறாங்க. எப்போ பார்த்தாலும் என்ன எங்கள் அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, எங்கள் அம்மா சாகலை, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க சரியா அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கர கோவப்படுறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. இல்லை அவங்க அம்மா ரோஹிணி தெளிஞ்சிடறாங்க. இல்லை எங்கள் அம்மா வந்து என் கூட தான் இருக்காங்க, அவங்க வந்து சாகலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலாக பேசுகிறாங்க. அந்நேரம் சரி விடுமா அவங்க அம்மா இல்லை தான் அப்படின்னு சொல்லி விஜயாவும் தேத்துறாங்க. அந்நேரம் வந்து அவர் மலேசியா மாமா சொல்கிறாரு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சம்பந்தி அப்படின்னு அந்த விஜயா பார்த்து வச்சுட்டு, நீங்கள் இப்போ நீங்கள் திடீர்னு செத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு உதாரணத்துக்கு தான், நீங்கள் இப்போ செத்துட்டீங்க 3 மாதத்துலேயும் சம்பந்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாருன்னா உங்கள் வீட்டு பிள்ளைகளாம் அவர் ஏற்றுக்குவாங்களா, அவர் கூட பாசமாக இருப்பாங்களா, அது மாதிரி தான் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுக்கு என்ன உதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயாவும் அங்கே வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அப்படின்னு மலேசியா மாமா சொல்கிறாரு. அதுக்கடுத்து ரோஹிணி எல்லாம் தேத்திடுறாங்க. அடுத்து சரி விடு கரும்பு எடுத்துகிட்டு வா, நம்ம எல்லாம் கரும்பு உடச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா மனோஜை பார்த்து. மனோஜ் எடுத்துகிட்டு வந்தார். கால்கிட்ட உடைக்க ட்ரை பண்ணுறாரு. அவளால் கால்கிட்ட உடைக்க முடியல. முத்து வாங்கிட்டு கொடுடா நான் உடைக்கிறேன்னு. நீங்கள் உடச்சிருவீங்களா மீனா கேட்குறாங்க. அவன் சின்ன வயசில் அசால்ட்டாக உடைப்பியான், இப்போ என்ன நீ உடடா அப்படின்னு சொல்லி பாட்டியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் கரும்பு உடைக்கிறாங்க. எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. மீனாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சரின்னு ஒருத்தங்கிட்டே கரும்பு கொடுத்து அதை உரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே வீட்டுக்குள்ளே வந்து லேடிஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் ரோஹிணி கிட்டக்க சுற்றி கேட்குறாங்க, ரோஹிணி இப்போ இட்ஸ் ஓகே, ரொம்ப இமோஷனல் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, இப்போ நான் கரெக்டாக நார்மலாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லுவோம். மீனா சொல்கிறாங்க, எனக்குமே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா இறந்தது வந்து ஒரு விஷயத்தை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மாமாவை தான் நான் எங்கள் அப்பாவை நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து ஆறுதல் பண்ணிக்கோங்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க. விஜயா வந்துட்டு உனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாதம்மா, அம்மாவாக நான் இருக்கேன் உனக்கு, நீ அதெல்லாம் எதையும் யோசிக்காதன்னு விஜயா சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, நீ ஒரு மருமகம் மட்டும் கிடையாது, உனக்கு வந்து மற்ற மருமகள் இருக்காங்க, ஸ்ருதியை என் மகா மாதிரி தான் நான் பார்க்குறேன்னு. ஸ்ருதி மட்டும் கிடையாதுமா, இங்கே மீனான்னு ஒருத்தி இருக்கால அப்படிங்கிறாங்க. அவளுக்கு தான் அவங்க அம்மா இருக்காங்கல்லன்னு. அவனே ஸ்ருதி வந்துட்டு, ஆமாம் எனக்கும் தான் அம்மா இருக்காங்க, அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, வேண்டாம் ஆண்டி நீங்கள் ஆன்ட்டியாகவே இருங்க, எனக்கு ஒரு அம்மா போதுங்கிறாங்க. ஸோ விஜயாவுக்கு வந்து இங்கே பெரிய நோஸ் கட் ஆயிடுது. அடுத்து இங்கே வெளியே ஜென்ஸாக வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அதனால் சொல்கிறாங்க, இது என்னடா இது கரும்பு சரி நல்லாவே இல்லை, உரிக்கவே முடியல, ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு மனோஜ் சொல்கிறாங்க. கரும்பெல்லாம் உரிச்சு சாப்பிட்டா தாண்டா பல்லுக்கு இல்லைன்னு முத்து சொல்லவும் அடுத்த மலேசியா மாமாவும், ஆமாம் தம்பி கரும்பு இந்த மாதிரி உரிச்சு சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவரும் உரிச்சு காட்டுறாரு. அடுத்து முத்து வந்துட்டு, பரவாயில்லையே எல்லாம் கரும்பெல்லாம் உரிக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா சரி வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வெளியில் போகலாமான்னு மலேசியா மாமா கேட்குறாரு. ஆடு தனக்கிட்ட வசமாக வந்து சிக்குதுடா, ஆமாம் போகலாம் பார்க்கலாமே அப்படின்னு முத்து வந்து பேசுகிறாரு. என்னடா அங்கே குசுன்னு சொல்லி அங்கே ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அண்ணாமலை கேட்கவும், இல்லைப்பா ஒரு ரவுண்டு போகலாமேன்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னு. அதை தான் நானும் சொல்கிறேன்னு ஃப்ரெண்டும் சொல்கிறாரு, ஒரு ரவுண்டு போகலாமே அப்படின்னு. இருடா வெளியில் வந்து ஆற்று இருக்கும், வயல் இருக்கும்,
இருக்கும், வரப்பு இருக்கும், ஆடு மாடு கோழிலாம் இருக்கும் அப்படின்னு முத்து சொல்லவும், அதுதானே எனக்கு வேணும். ஆடெல்லாம் பார்க்கணும்ல நான், ஆடு இங்கேலாம் என்ன ரேட்டு போகுதுங்கிறத நான் விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லவும், ஓகே சரி இவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ரோகிணி வந்து பார்க்குறாங்க, ஐயோ இவர் கூட முத்துவை அனுப்பவா, அப்போனா அது பெரிய சிக்கலாயிடுச்சு, நம்ம எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் முத்துக்கிட்ட வந்து அவங்க இதுங்கும்போது முத்து சொல்கிறாங்க, இருக்கட்டும் அவர் எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருப்பார், அவருக்கும் போர் அடிக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு போர் அடிக்குது வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. மனோஜ் நீயும் போ அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. நான்லாம் போகல, ஏன்னா கரும்பு சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. ஐயோ மனோஜ் போ அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு, டே ஆமாடா அவங்க அப்பா அவன்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைப்பாங்கல்ல, அதனால் நீ கூட போடா அப்படின்னு அண்ணாமலை வர வந்து அனுப்பி விட்றாரு. சரின்னு இவங்க எல்லாம் போயிடுறாங்க. அந்நேரம் வர அந்த ஆறு வயல் வரப்பெல்லாம் பார்க்கும்போது, அப்பா சூப்பராக இருக்கே அப்படிங்கும்போது, மலேசியாவில் இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் இருக்குமா அப்படிங்கிற, அங்கேயும் வெள்ளம் வந்துச்சு, மலேசியாவில் வெள்ளமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ பெரிய மழை பெஞ்சிச்சு, மலேசியாவில் உள்ள தெருவில் ஃபுல்லாக வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்நேரம் அங்கே குளிர் அடிக்குமா அப்படிங்க, அங்கே என்ன எப்படி இருக்கும் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா நீங்கள் தானே மலேசியாவிலேருந்து வந்தீங்கன்னு, நான் வந்துட்டேன், நான் இப்போ இங்கேல இருக்கேன், குளிர் அடிச்சிச்சுன்னா சட்டையை போர்த்துக்கிட வேண்டியதான், வெயில் அடிச்சிச்சுன்னா சட்டையை கழட்டி ஹேங்கரில் தொங்கி விட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நேக்காக நழுவிட்டு போயிடுறாரு. ஸோ அவர் வாயிலேருந்து முத்து வந்து மேட்ரு வாங்குறாரா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப்